இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஐயா தப்புதான் ஐயா, நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நான் முத ஆளா வந்து நின்று இருக்கணும். ஆனா நான் வர முடியாத அளவுக்கு ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். அதனாலதான் நீங்க சொன்ன மாதிரி என்னால வர முடியல. பாருங்க மாமா, அவர் முன்னாடியே வந்து என்ன பண்ண போறாரு? அதான் நான் முன்னாடியே வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? புரியாம பேசாதப்பா. 1000 பேர் வந்தாலும் சண்முகத்துக்கு நிகராகுமா? நீதானே என்னோட நம்பிக்கை, தைரியம் எல்லாமே. இந்த விசேஷம் இல்ல, வேற எந்த விசேஷமா இருந்தாலும் சண்முகம் மாதிரி பக்குவமா எடுத்து செய்யறதுக்கு இங்க ஆள் இல்லைன்னு நீ என் பக்கத்துல இருந்தீன்னா நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். ஐயா விடுங்க ஐயா, நம்ம உறவை பத்தி அவனுக்கு எல்லாம் என்ன தெரியும்? நீ பேசாத, உன் மேல எனக்கு இன்னும் கோபம் போகல. கோவப்படாதீங்க ஐயா. மாமா அங்க இருந்தாலும் அவரை நினைப்பு முழுக்க உங்களை சுத்தியும் கல்யாணத்தை பத்தியும் தான் இருந்தது. ஆமாயா, சொன்ன நேரத்துக்கு வர முடியலையேன்னு அவர் எவ்வளவு வருத்தப்பட்டாருன்னு எனக்கு தான் தெரியும். என்னம்மா, உன் மாமனுக்கு நீ வக்காலத்து வாங்குறியா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க ஐயா. ஐயா நான் பண்ணது தப்புதான். நான் பண்ண தப்புக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். நீங்க சொல்றத நான் செய்யறேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? தண்டனை கண்டிப்பா இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு இனிமே எல்லா பொறுப்புகளையும் எல்லா வேலையும் நீ தான் எடுத்து செய்யணும். விருந்தாளிங்க வந்து கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் மறுபடியும் அனுப்புற வரைக்கும் நீதான் எல்லா வேலையும் செய்யணும். செய்வியா? தாராளமா செய்யறையா. ஐயா இது தண்டனை இல்லையா, என்னோட கடமை, என் உரிமையா. என் மருமகளுக்கு இதெல்லாம் செய்ய மாட்டேனாயா? கண்டிப்பா செய்யறையா. அப்படி சொல்லு. ஐயா இப்ப உங்களுக்கு என் மேல இருந்த கோபம் போச்சு இல்லையா? அப்படின்னு சொல்ல முடியாது. அட போயா, நீ உன் மேல நான் எப்படிப்பா கோச்சுக்குவேன்? அப்படியே கோவப்பட்ட மாதிரி நடிச்சு காட்டு. எங்க கண்மணியை காணோம்? அவ ரூம்ல இருப்பா. சரி பொன்மணி இங்கதான். இங்க பாருங்க, பாத்தியா? அருந்த வாழ கொஞ்சம் கூட மாறவே இல்ல. கூடவே பிறந்தது மாமா, எப்படி மாறும்? பாத்தீங்களா, கண்மணிக்கு அப்படியே எதிர்மாறா இருக்கா. வணக்கம் த மாமா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நலங்கு வைக்கணும்னு சொன்னீங்களே, அத மறந்துட்டேன் பாரு. ஐயா என் மருமகளுக்கு மாமான்ற முறையில சின்னதா ஒரு சீர் செய்யலான்னு இருக்கிறேன். செய்யலாங்களா? என்னையா இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற நீ? உனக்கு இல்லாத உரிமையா? தாராளமா செய்யி. கண்ணு கார்ல வருஷத்துக்கு. சரிப்பா, கூட போ. வாங்கண்ணே. வரேன். எப்படி இருக்கீங்க? அப்புறம் கேட்க மறந்துட்டேன். பிரச்சனைன்னு ஏதோ சொன்னியே, என்னது அது? அது ஒண்ணும் இல்லைங்க, சின்ன பிரச்சனை தான். ஐயோ, சரியா? பரவாயில்ல, விடுங்க. அவ்வளவுதானே? ஏமா சண்முகம், ஐயா, உன் மருமகிட்ட 2 வார்த்தை பேசுன என்ன? பேசாம அமைதியா நிக்கிற நீ? அது ஒண்ணு இல்லைங்க ஐயா, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதான் இடையில பேச வேண்டாமேன்னு கொஞ்சம் அமைதியா இருந்தேன். ஆனா நான் நல்லா பேசுவோம் மாமா. இல்ல வேணாம் வேணாம். வேணாமா? சரி, நீங்க சொன்னா சரிதான். எங்க போனார் இவரு? எங்க போனானே தெரியலையே. எங்கன்னே தெரியலையேங்க. வா வா. ஐயோ, ஏன் அதுர தினேஷ யாரு கண்ணிலையும் படாம வெளியே போடான்னு சொன்னா, இவன் என்ன நம்ம கண்ணிலே படாம உள்ள சுத்திட்டு இருக்கான்? எங்க போனான்னு வேற தெரியல. சரி தேடி பார்க்கலாம் வாங்க. கண்மணி கூப்பிடுறாங்க. ஐயோ, ஒருவேளை திரும்ப கண்மணியை பார்க்க போறேன்னு போய் கண்ணே மணின்னு கொஞ்சிட்டு இருப்பானோ? இருங்க. சொல்லு கண்மணி. ஆதிர, தினேஷ் வீட்டு விட்டு வெளியில போயிட்டாரா? அவர் எங்க? தினேஷ தான் நாங்களும் தேடிட்டு இருக்கோம் கண்மணி. தினேஷ் எங்க இருப்பாருன்னே தெரியல. தேடிக்கிட்டு இருக்கீங்களா? ஆதிர, அப்பாவும் அண்ணனும் பாத்திர கூடாது. அதுக்குள்ள சேஃபா அவரை அனுப்பி வச்சிரு. அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. சரி, பதட்டப்படாம இரு. அவரை நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம். நீ கவலைப்படாம இரு. நான் அவரை பார்த்ததும் உனக்கு கால் பண்றேன். சரி சரி, ஓகே. அப்ப நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன். சரியா?